நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, இரக்கங்களின் பிதாவே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை சொல்லி உங்கள் சமூகத்தில் எங்களை நாங்கள் தரைமட்டுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின உம்முடைய மகா பெரிய கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவரே, அதையெல்லாம் நினைத்து உங்கள் பாதுபடியில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் நல்லவராகவே இருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறதே. ஆம் ஆண்டவரே, கடந்த ஆண்டவரே 8 மாதங்களாய் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை கரம் பிடித்து நடத்தி ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய மகா பெரிய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலும் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒத்தாசை வரும் பர்வதமாகிய வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும். நீரே எங்களோடு பேசும், நீர் மகிமைப்படும். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அன்பாக நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மீண்டுமாய் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த செப்டம்பர் மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செப்டம்பர் 1ஆம் நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளில், இந்த மாதத்தில் விசேஷமாக உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை துதித்து நம்ம மகிமைப்படுத்தி பாட நம்முடைய பாடல் புத்தகத்தில் 393வது பாடலை பாடுவோம். உம்மை ராஜா விசுவாச பத்தியாய் பணிகிறேன் என்ற பாடலை அன்பர் சசார் அவர்கள் பாடுவார்கள். அவரோடு இணைந்து நம்ம கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Yes, so
சம்பத்து மாயையும் சிங்காரமும் ஆன நல்ல செல்வமல்ல நெஞ்சையாது வாதிக்கும் மெய்வாழ்வான நீரன்பான பார்வை தந்து ரட்சியோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்குள்ளாக நான் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் போதே நம்முடைய உள்ளம் மகிழுகிறது. நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகளை எல்லாம் அவர் பெரிதாக்குகிறவராய் விரிவாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். பாருங்கள், 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது என்று அங்கே குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு ஞாபகப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கை உயருமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகுமா, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி பிறக்குமா, நான் விரும்புகிற காரியம் எப்போது நடக்கும், இப்படியே என்னுடைய வாழ்நாள் முடிந்து விடுமா என்று சொல்லியெல்லாம் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏங்கி தவிக்கலாம். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லாமல் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, வேதத்தில் பலமுறை ஆண்டவர் நிச்சயமாகவே என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். அநேக சமயங்களில் நாமும் கூட பேசும்போது சில காரியங்களை சொல்லும்போது நாம் நம்புவதில்லை. கேட்கிறார்கள், உண்மையா பிராமிஸா நீங்கள் சொல்றீங்களா என்று கேட்கிறோம். அதே போலத்தான் ஆண்டவர் சில வேளையில கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அநேக சமயங்களில் நம்மளை விசுவாசிக்க முடியாமல் போகிறது. காரணம், சூழ்நிலையை கண்டு நம்ம கலங்குகிறோம், பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே என்ற வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம ஒரு நாளும் பின்வாங்கி விடவே கூடாது. நம்முடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு.
அது நிச்சயமாகவே உண்டு என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், இங்கே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாகவே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்லவென்று சொல்லியிருக்கு. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். மட்டுமல்ல, பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிற கர்த்தர். அப்படித்தானே யாப்பேசை தேவன் ஆசீர்வதித்தார். தன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாய் உயர்த்தப்பட்டானே. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை எல்லாம் விரிவாக்கினாரே. அதே நம்முடைய தேவன், அந்த யாப்பேசின் தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருந்து நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். டாக்டர் பால் தினகரன், ஏசு அழைக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர், சொன்னார், அவருடைய தந்தை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா மரிக்கும்போது 28 ஜபகோபுரங்கள் இருந்ததா. உலகம் எங்கிலும் 28 ஜபகோபுரங்கள். ஆனால் அவர் மரித்த பிறகு இன்று ஏசு அழைக்கிறார், அந்த ஜபகோபுரம் 128 ஜபகோபுரங்கள் உலகம் எங்கும் அது பரவி இருக்கிறதா. பாருங்கள், 28 அது 60ஆக மாறி, அது 100ஆக மாறி 128ஆக எப்படி தேவன் மல்டிப்ளை மேலே ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணி எப்படி பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர் சாட்சியாக அறிவித்தார். அன்புக்குரியவர்களே, என் தந்தையோடு இந்த ஊழியம் முடிவடைந்து விடுமா, நான் எப்படி செய்ய முடியும் என்று கலக்கத்தோடு இருந்த அவரை ஆசீர்வதித்து பல மடங்கு 1000 மடங்கு தேவன் உயர்த்துகிறார். அதே தேவன் தான் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதே ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தை தேவன் எப்படியெல்லாம் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மிக அருமையாய் சொல்லுகிறார். பாருங்கள், ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பின் காலம், அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. 70 ஆண்டுகள் பாபிலோனுடைய சிறையிருப்பில் தத்தளித்தார்கள். இனி ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குமா? இனி எங்கள் குடும்பங்கள் சந்தோஷமா இருக்குமா? எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? என்னுடைய வாழ்க்கை எப்படியே சிறையிருப்பிலே முடிந்து விடுமா? எங்களுக்கு ஒரு வாழ்வு இல்லையா என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்த போதுதான் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அனுப்பி அவர்களோடு கூட பேசினார். ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். லுக் அட் ஆபிரகாம், லுக் அட் சாரா. இதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த நற்செய்தி. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் நான் ஆசீர்வதித்த ஆபிரகாமை நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று ஏசாயா மூலமாய்
இஸ்ரவேலுக்கு நற்செய்தி வந்தது. உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆபிராம் தேவன் அழைக்கிறதற்கு முன்பதாக ஆபிராம் என்று அவருக்கு பெயர். அப்படி என்றால் அவர் ஒரு பிள்ளை இல்லாதவர் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் ஆபிராமை அழைக்கிறார், அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அவரை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக, சாராய் என்பது அவளுடைய பெயர், சாராளோடு உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறார். அநேக ஜாதிகளுக்கு தாயாக அங்கே ஆண்டவர் மாற்றுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஒருவனாய் அவர் இருந்தார். அப்படி ஒருவனாய் ஆண்டவரை அழைக்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் பாருங்கள். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவரை மிகவும் திரளாய் பெருக பண்ணி அவளை ஜாதிகளுக்கு தகப்பனாக, தாயாக மாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எதற்காக நம்மை அழைக்கிறார்? பாவிகளை மனம் திரும்ப அழைக்கிறார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களை விட்டு, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இயேசு அண்டை வரும்போது ஆண்டவருடைய கல்வாரி ரத்தம் நம்மை பாவமற கழுவுகிறது, நம்மை நீதிமானாக மாற்றுகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய பிள்ளையாய் ஆண்டவர் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என்றைக்கு கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கே நம் ஆபிரகாமினுடைய பிள்ளையாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் மாறி விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைக்கிறார் பாருங்கள். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எத்தனை மகா பெரிய ஒரு வல்லமையான வாக்குத்தத்த வசனம் பாருங்கள். மெசொப்பொத்தாமியா நாட்டில் கல்தே பட்டணத்தில் அங்கே தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது ஒரு விக்கிரக ஆராதனையில் இருக்கிற தேராக குடும்பத்திலிருந்து தான் கர்த்தர் அவரை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும்போது அவர் தான் போகும் இடம் என்னதென்று தெரியாமலேயே புறப்பட்டு போனாராம். அதுதான் தேவன் மேல் அவர் வைத்த விசுவாசம். ஆகவே அந்த விசுவாசத்தையே அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், கர்த்தர் அதையே அவருக்கு நீதியாக எண்ணினாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எதற்காக உன்னை என்னை அழைக்கிறார் தெரியுமா? எதற்காக மனம் திரும்பும்படி உங்களை என்னை அழைக்கிறார்? அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காகத்தான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் உன் சந்ததிகள் எல்லாம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பெரிய வாக்கு தத்தம் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு செல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனை அவர் கண்டு கொண்டார். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போனார். ஆகவே தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவர் சொன்ன வாக்குப்படியே கர்த்தர் அவரை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது.
அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை மறுபடியுமாய் சந்திக்கிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமினுடைய உள்ளம் சோர்ந்து போயிருந்தது. தேவன் அழைத்தார். ஆபிரகாமுக்கு 75 வயது இருக்கும்போது ஆண்டவர் அழைத்தார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் இன்னும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லை, குழந்தை இன்னும் பிறக்கவில்லை. ஆபிரகாமினுடைய உள்ளம் சோர்ந்து போயிருந்தது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசினார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்டார், என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தோம், நீர் எனக்கு பெரிய கேடகமாய் மகா பெரிய பலனுமாய் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இன்னும் நான் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேனே என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் நாம் பல வேளைகளில் வாக்கு தத்தங்களை பெற்றும் கூட அது நிறைவேறாமல் கால தாமதம் ஆகும்போது நாம் சோர்ந்து போகிறோம். வசனத்தின் மேலே நமக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் பாருங்கள், வேதத்தில் நமக்கு எழுதி கர்த்தருக்காக காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார் 27ஆம் சங்கீதத்தில், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களே, நீங்கள் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள் என்று எழுதுகிறார். ஏனென்றால் காத்திருக்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது இருதயத்தை இளைக்க பண்ணும், அது சோர்ந்து போக பண்ணும். பல வருடங்கள் ஆகியும் ஏன் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை? இன்றைக்கு நம்முடைய உள்ளம் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் கூட ஏதோ ஒரு காரியம் நடக்கவில்லையே, ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு வரவில்லையே, நான் விரும்புகிற காரியம் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போய் ஜெபிக்காமல் இன்றைக்கு விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கலாம். அப்படித்தான் ஆபிரகாம் சோர்ந்து போயிருந்தார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே வெளியே வா என்று அழைத்தார். வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணு என்று சொன்னார். அவ்வண்ணமாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் 3 விதங்களில் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஒன்று, வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுத்தார். 2வது, கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். 3வதாக, பூமியின் தூளை போல. பூமியின் தூளை யாராவது எண்ண முடியுமா? கடற்கரை மணலை யாராவது எண்ண முடியுமா? வானத்து நட்சத்திரங்களை நம்மால எண்ண முடியுமா? கர்த்தர் சொன்னார், எண்ணி முடியாத அளவுக்கு உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதே போலத்தான் இன்றைக்கு ஆபிரகாமினுடைய சந்ததி இஸ்மவேலாக அந்த சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆகாரின் வழியாக இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கினார். சாராளின் வழியாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கையும் தேவன் கொடுத்து அந்த சந்ததி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் இஸ்ரவேலாக அந்த சந்ததியும் தேவன் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணினார். இன்னும் கேத்தூராலையும் அவர் விவாகம் பண்ணி அநேக ஜாதிகளுக்கு அவர் தகப்பனானார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சிறையிருப்பில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு வாழ்வு இல்லையா என்று அவர்கள் கலங்கின போது, நீங்கள் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அந்த ஆபிரகாமை தேவன் எப்படி அழைத்து ஆசீர்வதித்தாரோ, எப்படி அவரை பெருக பண்ணினாரோ, அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராய் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் அல்லவா?
கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்தினுடைய சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு முன்னதாக அது அறிவிக்கப்பட்டதான். என்ன சுவிசேஷம் அது? பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாமுக்கு இது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதா? என்ன சுவிசேஷம்? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பது ஆபிரகாமுக்கு முன்னதாகவே சுவிசேஷமாய் கடவுள் அறிவித்தாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். பாலாக்கு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலேயாம் தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி அவரை அழைத்தார். ஆனால் பிலேயாம் ஜெபித்த போதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று அவருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இதோ தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அதை நான் திருப்பக்கூடாது என்று பிலேயாம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதை எந்த பொல்லாத மனுஷர்களால் தடுக்கவே முடியாது. எந்த பிசாசினாலே தடுக்கவே முடியாது. எந்த மந்திர பில்லி சூனியங்களினாலே தடுக்கவே முடியாது. நீங்களும் நானும் ஒரு நாள் நம்பிக்கையை இழந்துடவே கூடாது. இந்த உலகத்தாருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. வாழ வழி இல்லாமல் கலங்குகிறார்கள். நேற்றைய தினத்தில் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் இருக்கும்போது எல்லா மக்களும் பிரமிக்கும்படியான ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். கூட்ஸ் வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏழை மனிதன் திடீரென குதித்து அந்த பிளாட்ஃபார்மில் அப்படியே தலையை தண்டவாளத்தில் வைத்து படுத்து விட்டான். 2 பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஜனங்களெல்லாம் கத்துகிறார்கள், கூச்சல் இடுகிறார்கள். முன்னதாகவே அந்த கூட்ஸ் டிரைவர் பார்த்து, நல்ல வேலை சிக்னல் இல்லாததுனால வண்டியை ஸ்லோவாக ஓட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். முன்னதாகவே அதை பார்த்து விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூட்ஸ் வண்டியை ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணுகிறார். அதற்குள்ளாக எல்லா மக்களும் பதறி போய் கத்தி கூச்சல் எடுக்கிறார். ஒருவர் குதித்து தண்டவாளத்திலிருந்து அவரை தூக்கி வெளியே நிறுத்தினார். கிட்ட வந்து கூட்ஸ் வண்டி நின்னது. எல்லாரும் மனம் பதறி போய் விட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவருடைய தலை அப்படியே துண்டிக்கப்பட்டு இருக்கும். கண் எதிரிலே அதை பார்த்துருப்போம். எங்கள் எல்லாருக்கும் கை காலெல்லாம் அப்படியே உதறல் வந்தது. பயந்து போனார்கள். அந்த ஏழை மனிதன், அந்த நாளெல்லாம் அந்த இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. காரணம் என்ன? வாழ முடியவில்லை. இந்த உலகத்தில் அனாதியாய் உணவில்லாமல் இருப்பிடம் இல்லாமல் வாழ்வதை விட செத்து போனால் நன்றாக இருக்கும் என்று சொல்லத்தான் கேட்டிருக்கிறோம். ரயில் தண்டவாளத்தில் தலையை வைக்க போனேன் என்று. ஆனால் நேரடியாக அந்த சம்பவத்தை பார்த்தபோது என் உள்ளமே அதிர்ந்து போனது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவரும் இன்றைக்கு தைரியத்தை நாம் இழந்து விடவே கூடாது. ஒருவரையும் நாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கவே கூடாது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த பூமிக்கு இயேசு என்னும் பேரில் நம்மை தேடி வந்தார். நமக்காக ஒரு பாரமான சிலுவை எடுத்துக்கொண்டு கொல்கதாவுக்கு ஏறி, ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் என்று சொன்னி, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று சொன்னீரே அப்பா. எங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறீர். எங்களுடைய அவிசுவாசங்கள் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். யார் யார் ஆண்டவரே குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து ஆண்டவரே அவர்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தைரியப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தூக்கிவிடும். ஆபிரகாமே வெளியே வா என்று வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி, ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா.
அந்த தேவன் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுங்க, தைரியப்படுத்துங்க, சமாதானத்தினால நிரப்புங்க. அப்பா, எங்களுக்காய் சிலுவையில் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அவருடைய சிரசின் மேல் தங்கியிருக்கும்படி அவங்க சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே தங்கியிருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை கண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற அருமை மகள் ஆண்டவரே ஜானட்ஸ்டுக்காக உம்மை துதிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, குடும்பத்தையும் மகளுடைய ஆண்டவரே அந்த குணமாக்குற மருத்துவ அந்த சேவையும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து அந்த மகளை எல்லா விதங்களிலும் நீர் திரளாய் பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற எங்களுடைய அன்புக்கு மதிப்பிருக்கிற அன்பஸாக இருக்காங்க எங்களுடைய போதகர் ஆண்டவரே அருள் திரு ஆண்டவரே மில்ச்சினாயிரு அவர்களுக்காய் சாக்கோஸாக இருக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய பூரண கிருபை இருக்கட்டும். துதிகன மகிமை ஒருவருக்கே, இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய வழித்தல் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்று பின்ன சதா காலம் தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன் ஆமேன். கர்த்தாவின் தெய்வீக சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.